தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த தூத்துக்குடி மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். இந்த ஒரு மாசத்துல இத்தனை காலமா நாங்க எதிர்பார்த்து இருந்தது நடக்காது எல்லாத்தையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டு இருக்காங்க. முக்கியமா அதுல சொல்லணும்னா ஒயின் ஷாப் எல்லாமே ஸ்கூல் பக்கத்துல காலேஜ் பக்கத்துல இந்த மாதிரி மெயினா உள்ள இடத்துல எல்லாம் நிறைய ஒயின் ஷாப் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அண்ணன் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 17 ஒயின் ஷாப் மெயினான இடத்துல 17 ஒயின் ஷாப் அடைச்சிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. சிங்கப்படை பெண்களோட பாதுகாப்புக்கான சிங்கப்படை அதை நேரத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் அண்ணன் சிஎம் சார் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு நம்ம டைமிங் கொடுத்தோம்னா அவங்க எல்லாமே நம்மளுக்குள்ள பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தீர்த்து வைப்பாங்க. நாங்க எல்லாரும் நம்புறோம். ஆனா நல்லபடியா சிஎம் சார் இப்ப எல்லாமே நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க மக்களுக்கு. இந்த சிங்கப்பெண் படை அப்படிங்கறத நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதனால பெண்களுடைய பாதுகாப்பு முழுமையா கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்திலே சிங்கப்பெண் இல்லாம பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி உருவாக்கி அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசுல அந்த வாகனத்துடைய கலரை மட்டும் மாற்றி அவங்க வச்சிருந்து அவங்களும் சரிவர செயல்படாம இப்பொழுது அந்த வாகனத்துடைய அமைப்பை மாற்றி அந்த காவல்துறையை சேர்ந்த சகோதரிகளுக்கு யூனிஃபார்ம் மட்டும் மாத்திருக்காங்க. இதான் மாற்றம் இவங்க இதுல. இது ஒரு மாற்றம். அப்புறம் முதலமைச்சர் நாற்காலியை எடுத்துட்டு அவருக்கு புதுசா ஒரு குஷியன் நாற்காலி போட்டிருக்காரு. இதுதான் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு மாற்றம். தமிழகத்திற்காக டெல்லி சென்ற இந்த முதலமைச்சர் பிரதமரை சந்திச்ச போதும் அவர் பேசிய நிமிடங்கள் ரொம்ப கம்மி. அதுல என்ன பேசிருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அதை பற்றின ஒரு விரிவுரையாக்கம் கூட இந்த ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பொதுவெளியில சொல்லல. முதல்ல முதலமைச்சரானவர் பொதுவெளியில நிருபர்களை நேரடியாக சந்தித்து இந்த மக்களுடைய குறைகள் என்ன நிறைகள் என்னங்கிறத முதல்ல வெளிப்படையா சொன்னா மட்டும்தான் இந்த ஆட்சி ஒரு முழுமையான ஆட்சியாக முடியும். இந்த இப்போது நடைபெற்றிருக்கிற ஆட்சிக்கு கடந்த ஆட்சி எவ்வளவு மேலுங்கிற ஒரு சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.